संस्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। नमः श्रीयतिराजाय विवेकानन्दसूरये सच्चित्सुखस्वरूपाय स्वामिनेतापहारिणे। Namaskars and welcome to all the participants of the Navaratri celebrations of Swami Vivekananda conducted by Sri Ramakrishna Chennai for the year 2022. We will begin today's program in virtual mode by auspicious chants from the Vedas. Shri Gurubhyo Namaha Harihi Om Atha Durga Suktam Om Jata Vedase Sunavamaso Mamarati Yato Nidahati Vedaha Sanaf Parshadati Durga Nivishwa Naveva Sindhun Duritatyagnihi Tam Agnivarnan Tapasa Jvalantim Vairochanim Karma Phaleshu Jushtaam Durgan Devi Gum Sharanamaham Prapadye Sutarasi Tarase Namaha Agne Tvam Parayanavyo Asman Swasti Bhirati Durga Nivishwa Poscha Prithvi Bahulana Urvi Bhavato Kayatanaya Yashayo Vishwanino Durgaha Jata Vedas Sindhunna Nava Duritati Parshi Agne Atrivan Manasa Grinano Osmakam Bodhyavita Tanunam Pratanajitagum Sahamana Mugram Agnigum Huvema Paramat Sadhastaat Sanaf Parshadati Durga Nivishwakshamaddevo Atiduritatyagnihi Pratnoshi Kamidhyo Adhvareshu Sanatcha Hotanavyascha Satsi Swancha Agne Tanuvam Pipraya Swasmabhyancha Saubhagamaya Jasva Gobhirjushtamayujo Nishiktantave Endra Vishnoranu Sancharema Nakasya Prishtamabhisamvasano Vaishnavi Loka Ihamadayantam Om Katyayanaya Vidmahe Kanyakumari Dhimahi Tanno Durgih Prachodayat Om Shanti 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 Harihi Om. Let us now listen to, with reverence, the Tamil state anthem, Tamil Thai Varthu, sung by the students of Ramakrishna Mission Students' Home, Chennai. நீராறும் கடலுடுத்த நிலமடந்த கெழிலொழுகும் சீராரும் வதனமென திகழ்பத கண்டமிதில் தெக்கனமும் அதிர் சிறந்த திராவிடனர் திருநாளும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. We will now hear
The reading from some portions of Swami Vivekananda's lecture in Madras entitled The Future of India. 14 பிப்ரவரி 1897 அன்று மாலை அம்ஸ்டன் சர்க்கஸ் வளாகத்தில் சுவாமிஜி நிகழ்த்திய சொற்பொழிவு. இந்தியாவின் எதிர்காலம். இந்தியாவின் குழந்தைகளே, சில செயல்முறை விஷயங்களை பற்றி பேசுவதற்கு நான் இங்கு வந்திருக்கிறேன். கடந்த கால பெருமைகளை உங்களுக்கு நான் நினைவுபடுத்துவதற்கு காரணம் இதுதான். கடந்த காலத்தை நினைத்து பார்ப்பது சீரழிவதற்கே வழிவகுக்கும். அது வெறும் வீண் வேலை. எனவே நாம் எதிர்காலத்தை பற்றி எண்ண வேண்டும் என்று பலர் கூற கேட்டதுண்டு. உண்மைதான். ஆனால் கடந்த காலத்திலிருந்து நான் எதிர்காலம் உருவாக்குகிறது. எனவே உங்களால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவிற்கு திரும்பி பாருங்கள். பின்னால் உள்ள வற்றாத அந்த ஊற்றிலிருந்து நன்றாக பருகுங்கள். அதன் பின்னர் முன்னே பாருங்கள். பீடு நடை போட்டு செல்லுங்கள். பாரதத்தை ஒளிமயமானதாக, சிறப்பானதாக, உன்னதமானதாக உருவாக்குங்கள். வீழ்ச்சியும் அழிவும் உள்ள காலகட்டங்களும் வரலாற்றில் இருக்கவே செய்தன. நான் அவைகளுக்கு முக்கியத்துவம் அளிப்பதில்லை. அவை நம் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் தான். அத்தகைய காலகட்டத்தில் தேவையாக இருந்தன. ஒரு பெரிய மரத்தில் அழகிய பழம் ஒன்று பழுக்கிறது. அந்த பழம் பூமியில் விழுந்து அழுகுகிறது. அந்த அழுகிலிருந்துதான் எதிர்கால மரத்திற்கான முளை வருகிறது. ஒருவேளை இந்த வீழ்ச்சியிலிருந்துதான் எதிர்கால இந்தியா பிறக்கும். அது முளை விட்டு கொண்டிருக்கிறது. அதன் முதல் தளிர்கள் ஏற்கனவே வெளிவந்து விட்டன. ஒரு மாபெரும் மரமான ஊர்த்தவ மூலம் வளரத் தொடங்கிவிட்டது. அதை பற்றிதான் நான் இன்று உங்களிடம் பேச உள்ளேன். எதிர்கால இந்தியாவை உருவாக்குவதற்கான முதல் முயற்சி யுகங்களாக உறுதியாக இருக்கின்றன. அந்த பாறையை குடைந்து பெற வேண்டிய முதல் படி மத ஒற்றுமையாகும். இந்துக்களாகிய நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று உண்டு. துவைதிகள், விசிஷ்ட துவைதிகள், அத்வைதிகள் ஆகட்டும், இல்லை மற்ற பிரிவுகளுக்கான சைவர்கள், வசிஷ்ணவர்கள், பாசுபதர்கள் என்னும் நாம் எந்த பிரிவை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் இந்துக்களாகிய நாம் அனைவருக்கும் அடிப்படையான சில கருத்துக்கள் உள்ளன. நன்றி, வணக்கம். The Ramakrishna movement has stepped into its 125th year and is moving forward with strength and vigor. This mass movement, which has influenced the lives of innumerable men and women of all strata of society, has a significant role in the present national life and a great promise for the future. What this great movement has done for us as individuals and for the nation is beyond calculation. On having reached this milestone, it is but bounden on our part to pay our homage to the creators and the upholders of this movement. Our unending salutations to Bhagavan Sri Ramakrishna, the life, the strength and very heart of this movement. He is its creator and he is its sustainer. In his own life, Sri Ramakrishna proved God on earth and the divine potentiality of man and woman. He proved the spiritual values for which the Indian civilization has stood from time immemorial. Sri Ramakrishna testified the truths of all religions and established the harmony of all religions. He gave the whole human civilization a sense of direction.
Sri Ramakrishna gave to the world a galaxy of saints, both men and women, who by the grace of their Guru and the power of illumination have inspired innumerable aspirants on the path of spiritual realization. The spiritual preceptors of the Ramakrishna order have been carrying on their ministrations silently, helping thousands of seekers. Swami Vivekananda overhauled the whole thought process of the Indian nation by reinterpreting the ancient religion of the Hindus in the light of Sri Ramakrishna's experiences and teachings. He gave people powerful, positive, man-making ideas and ideals. He brought Vedanta of the forest and monastic retreats to the workaday world. He made the intellectuals of the world take serious note of the transcendental religion. It was largely due to his teachings that patriotism in India came to be imbued with a spirit of worship, selflessness, and fearlessness. He made the country feel for the poor, the downtrodden, and the miserable. The constructive program which he gave to the Ramakrishna mission included almost all the major problems of Indian life. The light he brought has been kept burning by his followers. The Ramakrishna movement is one of the potent forces that will constantly endeavor to remind India of a duty unto herself and unto mankind. This is a movement of the Lord for renewal of life on earth. Every man is the first and last concern of this movement. What it seeks is the total regeneration of man for his self-fulfillment. India has a responsibility of feeding this movement with the finest of human beings she is able to produce, for if India loses the spirit represented by this movement, she will be losing the very condition of her survival. All thinking persons should study this unique movement which holds a message and hope for humanity. We recall today the exemplary life of Sri Ramakrishna's great apostle to the south, Swami Ramakrishnananda. Swami Ramakrishnananda's unparalleled devotion to his master, his austere life, his sacrifice, and undaunted spirit in carrying on the work of his master are matchless. He held high the torch of self-sacrifice and is an ideal for the future generations. We recall with respect all the followers of Swami Vivekananda in Madras who had struggled hard to make his participation in the World Parliament of Religions a reality and who helped in carrying forward the Ramakrishna movement in the south. Our society and our nation are greatly indebted to Sri Ramakrishna and his movement. Every Indian, every Hindu, nay, every spiritual aspirant in the world owes his allegiance and indebtedness to Sri Ramakrishna. We will now listen to Swami Satyaprabhananda, who will give a special talk in Tamil. Swami Satyaprabhananda ji is a well-known orator who keeps his audience spellbound. Swami Satyaprabhananda ji is from Ramakrishna Mission Ashrama, T Nagar, Chennai. Namasri Yathirajaya Vivekananda Suraye
सच्चित् सुखस्वरूपाय स्वामिने तापहारिणे. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நாம விவேகானந்தர் நவராத்திரி கொண்டாடிட்டு இருக்கிறோம். இந்த வருஷம் ரொம்ப ஸ்பெஷல். என்னக்க வெளிநாட்டில் இந்தியாவின் பெருமை, சனாதன தர்மத்தினுடைய உயர்வு இதெல்லாம் பறைசாற்றிட்டு இந்தியா சுவாமி விவேகானந்தர் திரும்பி வந்து 125 வருஷம் ஆயிடுச்சு. அது ஒரு கொண்டாட்டம். வந்த கொஞ்ச நாள்லேயே சென்னை மக்கள்கிட்ட சொன்னார், சென்னையில் ஒரு மடத்தை ஆரம்பிக்கிறதுக்கு என்னுடைய சகோதர சீடர் ஒருத்தரை அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதன்படி மார்ச் மாதம் 1897 வருஷம் சுவாமி ராமகிருஷ்ணானந்தர் வந்தார். அவர் வந்த நாளிலிருந்தே சென்னை மடம் ஆரம்பிக்கப்பட்டதா ஒரு கணக்கு. அதன்படி பார்த்தாலும் சென்னை மடத்துக்கும் 125 வருஷம் கம்ப்ளீட் ஆகுது. அதுக்கப்புறம் கல்கத்தா போனார் சுவாமிஜி. மே மாதம் 1ஆம் தேதி ராமகிருஷ்ண சங்கத்தை ஆரம்பித்தார் அஃபீஷியலாக. ஸோ ராமகிருஷ்ண சங்கத்துக்கும் 125 வருஷம் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இந்த வருஷம் ஒரு சிறப்பான வருஷம். இந்த 125 வருஷம் கம்ப்ளீட் ஆனதை ஒட்டி பலவிதமான நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்குறோம். இந்த கொரோனா இல்லைனாக்கா இன்னும் சிறப்பாக பண்ணியிருக்கலாம். எதுவும் முடிஞ்ச வரைக்கும் பண்ணுறதுக்கு நாம் ஸ்டெப் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போது இங்கே விவேகானந்தர் இல்லத்தில் விவேகானந்தர் நவராத்திரியை கொண்டாடிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி சுவாமி விவேகானந்தர் நமக்கு சொன்ன ஒரு சில கருத்துக்கள், முக்கியமாக தமிழக மக்களுக்கு, அதிலும் முக்கியமாக தமிழக இளைஞர்களுக்கு சொன்ன கருத்துக்கள் ஒரு 3 பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு அதை நம்முடைய வாழ்க்கையில் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தா அவர் எதிர்பார்த்த இந்தியா உருவாகும் அப்படிங்கிறத சொல்லிட்டு முடிச்சுக்க போகிறேன். முதல் கருத்து சொல்கிறார், சென்னை மக்கள் பற்றி ரொம்ப உயர்வாக பேசுகிறார். என்ன சொல்கிறார்? சென்னை மக்களாகிய உங்களிடம் அதிக நம்பிக்கை வைத்திருக்கிறேன். சென்னையிலிருந்து தான் புதிய ஒளி இந்தியா முழுதும் பரவியாக வேண்டும். இந்தியாவையே மூழ்கடிக்க இருக்கும் மிகப்பெரிய ஒரு ஆன்மீக பேரலை சென்னையிலிருந்து தான் வரப்போகிறது. இது என்னுடைய திடமான நம்பிக்கை அப்படின்னு அலசிங்க பெருமாளுக்கு எழுதுறார். சென்னை மக்கள் மேலே, இளைஞர்கள் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தார். என்ன காரணம் அப்படின்னாக்க, அவருடைய வரலாறு படித்தா நமக்கு தெரியும். இந்தியா முழுக்க சுற்றி வந்தார் விவேகானந்தர். சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் தான் சென்னையில் இருந்த மக்கள், இளைஞர்கள் தான் அவர் அமெரிக்கா போகிறதுக்கு முன்னாடியே இவர் ஒரு மகா புருஷர், இவர்கிட்ட ஏதோ ஒரு ஸ்பெஷல் சக்தி இருக்குது, இவர் நம்முடைய நாட்டுக்கும் நம்முடைய சனாதன தர்மத்துக்கும் ஏதோ விசேஷமாக செய்ய போகிறார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சவங்களே சென்னை மக்கள் தான். விவேகானந்தரை உலகத்துக்கு அடையாளம் காட்டியவர்கள் சென்னை மக்கள் அப்படின்னு அவருடைய வரலாற்றில் நம்ம பார்க்குறோம். அதனால் சென்னை மக்கள் மேலே சுவாமிஜிக்கு ஒரு தனியான அன்பு இருந்தது, ஈடுபாடு இருந்தது. அது நம்ம சொல்லுவாங்க இல்லையா, விளையும் பயிர் முளையிலே அப்படின்னு. அந்த மாதிரி விவேகானந்தர் அப்போ பாப்புலர் ஆகவே இல்லை. இருந்தாலும் சென்னை மக்கள் அவர்கிட்ட ஒரு தெய்வாம்சம் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. அது மட்டும் இல்லை, விவேகானந்தர் அமெரிக்கா போகணும், இந்த உலக மகாசபை, உலக சமய மகாசபையில் கலந்துக்கணும், இந்தியாவின் பெருமையை பறைசாற்றணும், இந்து மதத்தின் பெருமையை உலகத்துக்கே உணர்த்தணும் அப்படின்னு சஜஷன் கொடுத்ததே சென்னை மக்கள் தான். அதனால் கூட சுவாமிஜிக்கு சென்னை மக்கள் மேலே, தமிழக மக்கள் மேலே ஒரு தனி அன்பு இருந்திருக்கலாம். அதை தவிர இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னாக்கா, அவருடைய கடிதங்களை படித்து பார்த்தா நாம் தெரிஞ்சுக்கிறோம். இந்தியாவில் நிறைய மகான்கள்லாம் பிறந்திருக்காங்க. ஆனால் தென்னிந்தியாவில் தான் இந்த சனாதன தர்மத்தையே தழைக்க வச்ச சங்கராச்சாரியார், ராமானுஜாச்சாரியார், மத்வாச்சாரியார், இன்னும் பல ஆச்சாரியர்கள் தோன்றியிருக்காங்க. அதை தவிர நாயன்மார்கள், ஆழ்வார்கள் அப்படின்னு நிறைய பேர், நிறைய மகான்கள் இந்த தென்னிந்தியாவை அலங்கரிச்சிருக்காங்க. அதன் மூலம், அவங்க வாழ்க்கையின் மூலம் சனாதன தர்மத்தின் பெருமையை இந்தியா முழுக்க பறைசாற்றியிருக்காங்க. அப்பேற்பட்ட பெருமை வாய்ந்தது இந்த தென்னிந்தியா. அப்போ தமிழ்நாடுன்னு தனியாக கிடையாது, ஹோல் சவுத் அப்படின்னு தான் பார்த்தாங்க. மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஸோ இந்த தென்னிந்தியாவில் தான் இத்தனை மகான்கள் வந்திருக்காங்க, சனாதன தர்மத்துக்கு உயர்ந்த சேவை பண்ணியிருக்காங்க, ஒரு நல்ல உன்னதமான ஒரு நிலைமைக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க.
அதனால கூட சென்னை மக்கள் மேலே சுவாமிஜிக்கு ஒரு தனி அன்பு இருந்திருக்கலாம். இன்னொரு காரணம் என்ன அப்படின்னாக்கா, 1892 இந்தியா முழுக்க சுற்றிட்டு அவர் கன்னியாகுமரி வந்தார் விவேகானந்தர். அவர் மனசில் பலவிதமான குழப்பங்கள், கேள்விகள். நாம் என்ன செய்ய போகிறோம், எதுக்காக வந்திருக்கிறோம், இந்தியாவினுடைய நிலைமை எப்படி மாற்றுறது, சனாதன தர்மத்தினுடைய உயர்வை எப்படி உலகத்துக்கு எடுத்து சொல்றது அப்படின்னு பலவிதமான கேள்விகள். என்னுடைய மிஷன் என்ன, என்னுடைய வேலை என்ன, எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு பலவிதமான குழப்பங்கள். அப்போ தான் அந்த விவேகானந்தர் ராக், அப்போ அதுக்கு பேர் இல்லை, அது ஒரு ராக், அங்கே போய் உட்கார்ந்து 3 நாள் தியானம் பண்ணார். அதில் தான் அவருக்கு எதிர்கால திட்டம் என்ன அப்படிங்கிறது புரிஞ்சுது அப்படின்னு அவரே சொல்கிறார். ஸோ அந்த வகையில் பார்த்தாலும் இந்த தமிழ்நாட்டு வந்ததுக்கப்புறம் தான் அவருக்கு ஒரு தெளிவான ஒரு பாதை தெரிஞ்சுது அப்படின்னு பார்த்துக்கலாம், புரிஞ்சுக்கலாம். அதன் மூலமாக கூட தமிழ்நாடு மேலே, தமிழ்நாட்டு மக்கள் மேலே அவருக்கு ஒரு தனி அன்பு இருந்திருக்கலாம். அதனால தான் சொல்கிறார், சென்னை மக்களாகிய உங்களிடம் அதிக நம்பிக்கை வைத்திருக்கிறேன். ஏன்னா அவ்வளோ மகான்கள் பிறந்திருக்காங்க தமிழ்நாட்டில், சவுத்தில். சென்னையிலிருந்து தான் புதிய வெளிச்சமே வரணும், இந்தியா முழுக்க பரவணும் அப்படின்னு எழுதியிருக்கிறார். இது முதல் பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறார், நம்பிக்கையை பற்றி பேசுகிறார். என்ன சொல்கிறார் சுவாமிஜி, எதையும் உங்களால் சாதிக்க முடியும் என்று நம்புங்கள். நீங்கள் அனைவரும் மகத்தான காரியங்களை சாதிப்பதற்கு பிறந்தவர்கள் என்பதை நம்புங்கள். நீங்கள் உண்மையில் என் குழந்தைகள் என்றால் எதற்கும் பயப்பட மாட்டீர்கள், சிங்கங்கள் போல திகழ்வீர்கள் அப்படின்னு சொல்றார். இதை கேட்டாலே நமக்குள்ள ஒரு வேகம் வரும், ஒரு உற்சாகம் வரும். ஃபஸ்ட்டு இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் பார்த்தோம்னாக்க நிறைய இளைஞர்கள் வாழ்க்கையை இழந்துட்டு நிற்கிறாங்க. என்ன காரணம்? தன்னம்பிக்கை இல்லை. ஏதாவது ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சா நான் அப்படியே வாழ்வேன் அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு மோசமான நிலைமையில் இருக்காங்க நிறைய இளைஞர்கள், ஆண்கள், பெண்கள். நாம் புதுசாக முயற்சி செய்வோம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை இல்லாமல் இருக்காங்க. அதனால தான் நிறைய இளைஞர்களுடைய வாழ்க்கையை கெட்டு போகுது. அதை தான் சுவாமிஜி சொல்கிறார், முதல்ல ஒன்றை நீ நம்பு, அப்போ தான் உலகம் ஒன்றை நம்பும். தன்னை நம்பும் மனிதனையே உலகம் நம்பும் அப்படின்னு ஒரு புலவர் பாடியிருப்பார். என் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லைனாக்கா மற்றவங்களுக்கு எப்படி வரும்? அதுதான் சுவாமி சொல்றார், எதையும் உங்களால் சாதிக்க முடியும் என்று நம்புங்கள். இன்னொரு இடத்துல லெக்சரில் பேசுகிறப்ப சொல்லுவார், ஆல் பவர் இஸ் வித்இன் யூ, யூ கேன் டூ எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லுவார். நமக்குள்ள அந்த நம்பிக்கை, திறமை, வலிமை இதெல்லாம் சீடு ஃபார்மில் இருக்கு. அதெல்லாம் நாம் வளர்க்க கற்றுக்கிட்டாக்கா எவ்வளோ பெரிய காரியத்தை நாம் செய்ய முடியும். ஒவ்வொருத்தரும் சாதனையாளராக முடியும். இதை சுவாமிஜி திருப்பி திருப்பி சொல்வார். அந்த கருத்தை 2வது கருத்தாக சொல்கிறார். பகவத்கீதையில் கிருஷ்ணன் சொல்வார், உத்தரேத் ஆத்மனாத்மானம் ந ஆத்மானம் அவசாதையேத் ஆத்மைவ ஹ்யாத்மனோ பந்துகு ஆத்மைவ ரிபுராத்மனஹா அப்படின்னு. உங்களை நீங்களே தட்டி கொடுத்துக்கணும், என்கரேஜ் பண்ணிக்கணும். உங்களை நீங்களே தாழ்த்தி பேசக்கூடாது, நினைக்கக்கூடாது. ஏன் அப்படி? உங்களுக்கு நீங்களே நண்பன், உங்களுக்கு நீங்களே எதிரி அப்படின்னு கிருஷ்ணன் சொன்ன கருத்தை தான் விவேகானந்தர் சொல்லியிருக்கிறார். ஆல் பவர் இஸ் வித்இன் யூ, யூ கேன் டூ எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் அப்படின்னு. எப்படி ஒரு மாவடு சின்னதாக இருக்குது, காலப்போக்கில் அது மாங்காய் ஆகுது, புளிக்குது, அப்பவும் சாப்பிட முடியல. இன்னும் கொஞ்ச நாள் விட்டாக்கா அதே மாங்காய் ஒரு மாம்பழமாக மாறுது, எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கனியாக ஆகுது. அதை போல் நாம் எதையுமே ஒரு நாளில் சாதிக்க முடியாது. அதுக்கான டைம் கொடுக்கணும், அதுக்கான பயிற்சி எடுக்கணும். நிறைய பேருக்கு அதுக்கு பொறுமை கிடையாது. இன்னைக்கு செடியை வச்சுட்டு நாளைக்கே பழம் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தா எப்படி முடியும்? முடியாது. பொறுமையும் நம்பிக்கையும் வேணும். அதனால தான் சொல்கிற சுவாமிஜி, உங்களால் சாதிக்க முடியும் அப்படிங்கிறத நம்புங்க. எந்தெந்த குணங்கள் என்னுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கோ அதை வெட்டி எடுக்கணும். நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டே இருந்தாக்கா எதுவும் நடக்காது. எது எது என்னுடைய முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கோ அதை வெட்டி எடுக்க, அதை என்கிட்டேருந்து அப்புறப்படுத்த தெரிஞ்சுக்கணும். மைக்கேல் ஏஞ்சலோன்னு சொல்லி ஒரு சிற்பி இருந்தார். அவர் இயேசு கிறிஸ்துவனுடைய சிலையை ரொம்ப அழகாக செய்வார். பலவிதமான சிலைகள் செஞ்சிருக்கிறார். அந்த மாதிரி ஒரு சிலையை ஒரு தடவை செஞ்சு வச்சிருக்கிறப்போ அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்தார். அந்த சிலையை பார்த்துட்டு அதில் இயேசுடைய ரூபம் ரொம்ப தத்ரூபமாக இருக்கு. அதை பார்த்துட்டு அந்த ஃப்ரெண்டு சொன்னாராம், எவ்வளோ அழகான சிலை பண்ணியிருக்கேன், கடவுள் உனக்கு எவ்வளோ ஒரு நல்ல ஒரு கலை திறமையை கொடுத்துருக்கிறாரே அப்படின்னு பாராட்டினார்.
அப்போ மைக்கேல் சொன்னாராம், கடவுள் கொடுக்கறத பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் இந்த கல்லை பார்த்தப்போ அதில் இயேசு உட்கார்ந்துருக்கிறதையும் என்னை வெளியில் கொண்டு வா அப்படின்னு சொல்கிறதையும் நான் உணர்ந்தேன். அந்த கல்லை தூக்கிட்டு வந்தேன். எந்தெந்த போர்ஷன் இயேசு கிறிஸ்துவை மறைச்சிருக்கோ, வெளியில் வர முடியாமல் தடுத்துக்கிட்டு இருக்கோ, அந்த போர்ஷனை வெட்டி எடுத்தேன். அவ்வளவுதான். இயேசு கிறிஸ்து அதிலே இருந்தார், நான் புதுசாக கொண்டு வரல அப்படின்னு சொன்னார். எவ்வளோ அழகான இன்சிடென்ட் பார்க்க. அதை போல் நம்முடைய ஒவ்வொருத்தர் உள்ளத்திலையும் ஒரு இயேசு கிறிஸ்து இருக்கலாம், ஒரு புத்தர் இருக்கலாம், ஒரு விவேகானந்தர் இருக்கலாம், ஒரு சத்ரபதி சிவாஜி இருக்கலாம், ஒரு நேதாஜி சுபாஷ் போஸ் இருக்கலாம், ஒரு பாரதியார் இருக்கலாம், ஒரு பாலகங்காதர திலகர் இருக்கலாம், ஒரு அப்துல் கலாம் இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் நமக்கு சில கட்டுப்பாடுகளை விதிச்சிட்டு இதுதான் நான், இதை தாண்டி என்னால் வர முடியாது அப்படின்னு கட்டுப்படுத்திக்கிட்டு வாழ்றதுனால அந்த உயர்ந்த மகான்கள் உள்ளே இருக்கக்கூடியவங்க வெளியில் வர முடியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க. அதைத்தான் சுவாமிஜி இங்கே சொல்கிறார், உங்களால் சாதிக்க முடியும் என்று நம்புங்கள். நம்பிட்டு என்ன பண்ணணும்? உழைக்கணும். அதுக்காக இங்கிலீஷில் ஒரு சேயிங் உண்டு, அவர் ப்ரெசன்ட் லைஃப் இஸ் தி சைல்ட் ஆஃப் அவர் பாஸ்ட் அண்ட் தி மதர் ஆஃப் அவர் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நாம் இருக்கக்கூடிய வாழ்க்கை நம்முடைய கடந்த கால வாழ்க்கையின் குழந்தை, எதிர்கால வாழ்க்கையின் தாய். ஸோ எதிர்காலத்தை நாம் நல்லபடியாக உருவாக்கணும் அப்படின்னாக்கா நிகழ்காலத்தில் அதுக்கு உழைக்கணும். நம்பிக்கையை வச்சு உழைச்சா அதனுடைய பலன் ரொம்ப ஜாஸ்தி. அதை தான் சுவாமிஜி இங்கே சொல்கிறார். ஆனால் இந்த காலத்து இளைஞர்களுக்கு என்ன ஒரு கெட்ட நேரமோ என்னமோ தெரியாது, நல்ல கருத்துக்களை ஏற்றுக்கிறதுக்கு ரொம்ப குறைச்ச இளைஞர்கள் தான் வராங்க. நிறைய பேருக்கு சினிமாவில் நடிக்கிறவங்க, இல்லை கிரிக்கெட் விளையாடுறவங்க, இந்த மாதிரி இவங்க தான் ஹீரோவாக இருக்காங்க. அன்னைக்கு கூட ஒரு இன்சிடென்ட் படித்தேன். ஒரு காலேஜில் படிக்கிற பையன் ஒரு காதில் மட்டும் கடுக்கன் போட்டுட்டு போயிருக்கான். ப்ரொஃபஸர் ஒருத்தர் ரொம்ப ஜாலியாக பேசுகிறவர் கூப்பிட்டு கேட்டாராம், என்னப்பா இது ஒரு காதில் மட்டும் கடுக்கன் போட்டிருக்கேன் அப்படின்னு. இந்த பையன் சொல்கிறான், இல்லை சார், எங்கள் ஹீரோ அந்த படத்தில் இப்படி தான் இந்த ஸ்டைலில் தான் வருவார், எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும், அவர் என்ன செஞ்சாலும் நான் செய்வேன் அப்படின்னு அந்த பையன் சொன்னான். உடனே அந்த ப்ரொஃபஸர் சிரிச்சுக்கிட்டே கேட்டார், ஓ அவர் என்ன செஞ்சாலும் செய்வியா? ஏதோ ஒரு படத்தில் ஒரு விஷத்தை குடித்தா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டார். இந்த பையன் அப்படியே அசந்து போய் நின்னான். இளைஞர்கள் தெரிஞ்சுக்கணும், யார் யார் நாட்டுக்காகவோ சொசைட்டிக்காகவோ தியாகம் பண்ணியிருக்காங்களோ அவங்க தான் உண்மையான லீடர்ஸ், அவங்க தான் உண்மையான ஹீரோ. இதை தெரிஞ்சுக்கிறதே இல்லை. நடிகர்கள் பின்னாடி ஓடுறாங்க, கிரிக்கெட்டர்ஸ் பின்னாடி ஓடுறாங்க, அவங்க சரியாக டேக்ஸ் கூட கட்டுறதில்லை, வாடகை கொடுக்கறதில்ல, கார் வாங்குறாங்க கோடிக்கணக்கில் பணம் கொடுத்து, அதுக்கு டேக்ஸ் கட்ட மாட்டேங்கிறாங்க, வீடு இருக்குது கடை இருக்குது அதுக்கு வாடகை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதை தவிர போதைப்பொருள் கடத்தல் பண்ணுறது, இன்னும் என்னென்னமோ சொல்ல முடியாத விஷயங்கள் எல்லாம் ஈடுபட்டிருக்காங்க. இவங்களா நம்முடைய ஹீரோ? இவங்களை நம்பி போனால் நம்முடைய வாழ்க்கை எங்கே நிற்கும் சொல்லுங்கள்? இதை நம்முடைய இளைஞர்களுக்கு, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பையன்களுக்கு பெண்களுக்கு இதை சொல்லி கொடுக்கணும். உங்களுக்குள்ள நம்பிக்கை இருக்குது, உங்களுக்குள்ள திறமை இருக்குது, அதை கொண்டு வரத்துக்கு முயற்சி பண்ணுங்க. அவனையோ இவனையோ பார்த்து நாம் ஏன் ஃபாலோ பண்ணணும்? நான் என்னுடைய வாழ்க்கை முறையில் முன்னேற பார்க்குறேன் அப்படி சொல்லணும். நான் ஒரு ஸ்கூலில் போய் பேச போனப்போ அங்கே ஒரு பையன் என்னை கேட்டான், சுவாமிஜி நான் யாரை ரோல் மாடலாக வச்சுக்கிறது அப்படின்னு கேட்டான். என் மனசில் வந்தது நான் சொன்னேன். நான் கேட்டேன் அந்த பையன்கிட்ட, இன்னும் எத்தனை நாள் ரோல் மாடலில் தேடி ஓடிட்டே இருக்க போகிறேன், நீயே ஏன் ரோல் மாடலும் ஆகக்கூடாது? அந்த எண்ணம் ஏன் உனக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு நான் கேட்டேன். இது ஒவ்வொரு இளைஞனையும் நான் கேட்குறேன். யாரையோ பார்த்து சினிமாவில் வர்றதை பார்த்து நாம் ஏமாந்து போகிற அளவுக்கு நம்முடைய அறிவு திறமை இருந்ததுன்னாக்கா வாழ்க்கையில் எதை சாதிக்க முடியும்? ஆனால் விவேகானந்தர் படித்தா அவர் சொல்கிறார் பாருங்க, எதையும் உங்களால் சாதிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை வச்சுக்கோங்க. அந்த நம்பிக்கையை வச்சுட்டு நீங்கள் உழைச்சா நிச்சயமாக ஒரு உயர்வான வாழ்க்கை உங்களுக்கு வரும். இதுதான் உண்மையான கருத்து. ஸோ நம்பிக்கையின் பெருமை பற்றி 2வது கருத்தாக சொன்னார். அதை சொல்லிட்டு 3வது கருத்தாக சொல்கிறார், கடமை. என்ன சொல்கிறார்? தைரியம் மிக்க என் இளைஞர்களே, இந்தியா முழுவதையும் நாம் விழித்தெழ செய்ய வேண்டும். நாட்டின் முன்னேற்றத்தின் பொருட்டு இடைவிடாது வேலை செய்யுங்கள். இறைவன் நமது சார்பில் இருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டு முன்னேறி செல்லுங்கள். என் அன்பும் ஆசிகளும் அப்படின்னு விவேகானந்தர் சொல்கிறார்.
நாம் இந்த நாட்டில் பிறந்திருக்கிறோம். இந்த நாடு எப்பேற்பட்ட நாடு? பாரதியார் பாடுவார், பாரத நாடு பாருக்கெல்லாம் திலகம், நீர் அதன் புதல்வர் என் நினைவு அகற்றாதீர் அப்படின்னு சொல்வார். பாருக்கெல்லாம் திலகம் இந்த பாரத நாடு. அப்பேற்பட்ட உயர்ந்த நாட்டில் கலை, கலாச்சாரம், பண்பாடு இதெல்லாம் உயர்ந்த நாட்டில் நாம் பிறந்திருக்கிறோம். நம்முடைய நாட்டின் பெருமையை நாம் தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சிட்டு நம்முடைய வருங்கால சந்ததிக்கு எடுத்து சொல்லணும். இதுதான் சரியான பாதை. உலகமே இந்தியாவை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு. விவேகானந்தர் சொல்வார், ஆன்மீகம்தான் இந்தியாவின் முதுகெலும்பு, ஆன்மீகத்தின் மூலம்தான் இங்கே மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னு. உலகமே இந்த ஆன்மீகத்துக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆன்மீகத்தை விடுங்க, ஃபேமிலி கல்ச்சரை பார்த்தா கூட எனக்கு ஒரு மேகசினில் படித்த ஞாபகம் வருது. பாரக் ஒபாமா செகண்ட் டைம் பிரசிடென்ட் ஆனப்போ, அமெரிக்கன் பிரசிடென்ட் ஆனப்போ, அவரை ஒரு மீட்டிங்கில் கூப்பிட்டு பேச சொல்லியிருக்காங்க. அதில் மோஸ்ட்லி அமெரிக்கன்ஸ் தான் இருக்காங்க. அதில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா? டியர் ஃப்ரெண்ட்ஸ், we need Indian type of family system for a healthy society here அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போது இந்தியன் ஃபேமிலி சிஸ்டத்துக்கு ஃபாரினர்ஸ் எவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க. நாம் அவங்கள பார்த்து அவங்கள காப்பி அடிச்சிட்ருக்கோம். விவேகானந்தர் ஒரு இடத்துல சொல்லுவார், ஃபாரினர்ஸ் கிட்ட கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அவங்க வேலையை சுத்தமாக செய்வாங்க, பங்க்சுவலாக வருவாங்க, பர்ஃபெக்டாக வேலை செய்வாங்க, இதையெல்லாம் கற்றுக்குங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். நாம் என்ன அவங்க ட்ரெஸ்ஸை இது பண்ணி இங்கே அங்கே கிழிச்சிக்கிட்டு தலைமுடியை கண்டுபடி வெட்டிக்கிட்டு இதை ஃபாலோ பண்ணுறதுல எந்த பெருமையும் நமக்கு வராது. அவங்க ஒர்க்கிங் கல்ச்சரை நாம் கற்றுக்கலாம், ஆனால் நம்முடைய பண்பாட்டை நாம் விட்டுடக்கூடாது. ராமாயணத்தில் வால்மீகி முனிவர் எழுதுகிறார், ராமர் லக்ஷ்மணருக்கு சொன்ன ஒரு மந்திரம் என்ன அது? ஜனனி ஜென்ம பூமிஷ்ச சொர்க்காதவி கரியசி, பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவ வாணினும் நனி சிறந்தனவே அப்படின்னு பாரதியார் இதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறார். பெத்த தாய், பிறந்த பொன்னாடு, இது ரெண்டும் சொர்க்கத்தை விட உயர்ந்தவைகள் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அப்பேற்பட்ட உயர்ந்த இந்த பாரத நாட்டில் நாம் பிறந்திருக்கிறோம். அதனுடைய பண்பாடு, கலாச்சாரம், பாரம்பரியம் இதெல்லாம் கற்றுக்கிட்டு இந்தியா முழுக்க அதை பரப்பணும். ஃபஸ்ட்டு நம்முடைய குழந்தைங்களுக்கு எடுத்து சொல்லணும். அவங்க வெஸ்டர்னைஸ்டாக ஆகாமல் பார்த்துக்கணும். அப்படி செஞ்சால் உலகமே இந்தியாவை பார்த்துக்கிட்டு இருக்கு. பெர்னாட் ஷா ஒரு இடத்துல சொல்கிறார், இந்தியா அழிந்தால் உலகத்தில் ஆன்மீகமும் உலக சமாதானமும் அழியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இந்தியன் யாரும் சொல்லலை, இங்கிலாண்டில் பிறந்த பெர்னாட் ஷா சொல்கிறார். இந்தியாவை பற்றி உலக நாடுகள் அவ்வளோ பெருமையாக நினச்சிட்ருக்கு. அதை தான் சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார், இந்தியா முழுவதையும் நாம் விழித்தெழ செய்ய வேண்டும், நம்முடைய பண்பாட்டை சொல்லிக் கொடுக்கணும். நாம் எவ்வளோ பெருமை வாய்ந்தவர்கள். இந்த அந்நிய ஆட்சியில் அதெல்லாம் போயிடுச்சு. பழைய பண்பாட்டை எடுத்து சொல்லணும், பழைய பெருமையை எடுத்து சொல்லணும், இடைவிடாது வேலை செய்யணும். எப்படி வேலை செய்கிறது? ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க கடமையை கரெக்டாக செய்யுங்க. பர்ஃபெக்ஷன் இது ரொம்ப விவேகானந்தருக்கு பிடிச்ச கருத்து. ஒருத்தர் கலெக்டராக இருக்கலாம், ஒருத்தர் டாக்டராக இருக்கலாம், ஒருத்தர் விஞ்ஞானியாக இருக்கலாம், ஒருத்தர் அரசியல்வாதியாக இருக்கலாம், ஒருத்தர் விவசாயியாக இருக்கலாம். எந்த வேலை நமக்கு கிடைக்குதோ அதை சிறப்பாக செஞ்சால் அதுவே இந்த நாட்டுக்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய சேவை. அந்த மாதிரி செய்யணும். அதோட நம்முடைய பண்பாடு, கலாச்சாரம், பாரம்பரியம் இதெல்லாம் காப்பாற்றி அடுத்த ஜெனரேஷனுக்கு கொடுக்கணும். இது ஒவ்வொருத்தருடைய கடமை. இதை செஞ்சோம்னாக்கா நிச்சயமாக அவங்கவுங்க கடமையை கரெக்டாக செஞ்சு அடுத்த ஜெனரேஷனுக்கு ஒரு நல்ல உதாரணமாக இருந்தால் அதுவே நாம் இந்த நாட்டுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய சேவை. அதை தான் விவேகானந்தர் சொல்கிறார், இந்தியாவின் முன்னேற்றத்தின் பொருட்டு இடைவிடாது வேலை செய்யுங்கள். அந்த மாதிரி வேலை செய்ய முயற்சி செய்வோம். ஒரு ஒளிமயமான, வலிமையான, செழிப்பான இந்தியாவை உருவாக்கி யார்கிட்ட கொடுக்கணும்? நம்ம குழந்தைகள் கையில் கொடுக்கணும். நாம் அதை செய்யலைனாக்கா வருங்கால இந்தியா ரொம்ப கஷ்டப்படும். வருங்கால இந்தியா யார்? நம்முடைய குழந்தைகள் தான், இல்லையா? அவங்களுக்கு ஒரு நாட்டை உருவாக்கி கொடுக்க வேண்டிய கடமை நமக்கு இல்லையா? அதை தான் விவேகானந்தர் 3வது பாயிண்டில் சொல்கிறார், நாட்டின் முன்னேற்றத்துக்காக பாடுபடுங்கள், ஏதாவது செய்யுங்க. நான் உண்டு, என் வேலை உண்டு, என் குடும்பம் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு இருக்காதீங்க. ஒரு கப்பல் போயிட்டுருக்கு, ஒரு சின்ன ஓட்டை வந்திருக்கு, அதில் தண்ணி உள்ளே வருது, எனக்கு என்ன வந்தது அப்படின்னு நீங்கள் இருந்தால் கப்பலும் மூழ்கும், நீங்களும் மூழ்குவீங்க. தண்ணிக்கு உள்ளார போய் மேலே போவீங்க, ஹோல் கப்பல் மூழ்கி போயிடும். அதை போல தான் இந்த நாடு அப்படின்னு விவேகானந்தர் சொல்லுவார். ஸோ இந்த கருத்துக்களை நாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு விவேகானந்தர் காட்டிய பாதையில் உழைக்க ஆரம்பித்தாக்கா உன்னதமான இந்தியாவை நாம் உருவாக்க முடியும்.
நம்முடைய எதிர்கால சந்ததிகள் சந்தோஷமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்தியா அமைதியாக ஆனந்தமாக இருந்தால் உலகமே ஆனந்தமாக இருக்கும். இது பெரிய பெரிய மகான்கள் விஞ்ஞானிகள்லாம் சொல்லியிருக்காங்க. இதை மனசில் வச்சுக்கிட்டு நம்மால் முடிஞ்ச நல்ல செயல்களை இந்தியாவின் வளர்ச்சிக்காக செய்வோம். அந்த பாதையில் நமக்கு வெற்றி கிடைக்க விவேகானந்தர் நமக்கு அருள் புரியட்டும். இந்த வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். Srimati Bharati Chandru is a well-known Tamil writer who was a professor of Pachayappa College of Chennai. She was closely associated with the writer Chudamani in writing her wills in connection with her huge property which she had bequeathed to various social institutions. She is a wife of ex-Justice of Madras High Court, Sri K. Chandru, who is the advisor to many Ramakrishna Mutt and Ramakrishna Mission institutions. We will be listening to her talk now. ஸ்ரீ குருப்ரயோ நமஹ. பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர், ஸ்ரீ சாரதா தேவி ஆகியோரின் அருளாசியுடன் சுவாமி விவேகானந்தரின் நல்ல வழிகாட்டுதலுடன் இயங்கி வரும் இந்த ராமகிருஷ்ண மடத்துடன் எனக்கு சுமார் 10 ஆண்டுகளாக ஒரு தொடர்பு இருந்து வருகிறது. 10 ஆண்டுகளுக்கு மேலாக என்று கூட சொல்லலாம். இந்த தொடர்பு ஒரு அபூர்வ நிகழ்வினால் நேர்ந்தது. அந்த அபூர்வ நிகழ்வு எது, யாரால் அது நேர்ந்தது என்றால் அதற்கு காரணமானவர் எழுத்தாளர் ஆர். சூடாமணி. சென்னையைச் சேர்ந்த தமிழ் எழுத்தாளர் இவர். 1931ஆம் ஆண்டு ICS அதிகாரி TNS ராகவன் கனகவல்லி தம்பதிகளுக்கு மகளாக பிறந்தவர். 50 ஆண்டு காலம் கலைமகள், கல்கி போன்ற பல இதழ்களில் இவருடைய சிறுகதைகள் வெளிவந்திருக்கிறது. சில நாவல்கள், கட்டுரைகள் எல்லாம் எழுதியிருக்கிறார். இவரோடு எனக்கு சுமார் 30 ஆண்டுகளாக ஒரு தொடர்பு. ஒரு வயது வித்தியாசம் என்று பார்த்தால் ஒரு அம்மா மகள் அந்த உறவுதான். ஆனால் அவர் என்னை ஒரு சிநேகிதி போல பாவித்து சமமாக பழகி வந்தார். அவருடைய இறுதி காலத்தில் அவரை ஒரு கவனித்து கொள்ளும் ஒரு அரிய பொறுப்பு எனக்கு கிடைத்தது. அப்போது ஒரு நாள் அவர் தன்னுடைய உயிலை எழுதி அதை செயல்படுத்தும் மாதிரி அந்த பொறுப்பையும் என்னிடம் கொடுத்தார். அவர் என்னை நம்பி கொடுத்தார் என்று சொல்வதை விட என் கணவர் அப்போது நீதிபதியாக இருந்த திரு சந்துரு அவர்களை நம்பி கொடுத்தார் என்று சொல்லலாம். நாங்கள் இருவருமாக அந்த உயிலை செயல்படுத்தினோம். அப்படி செயல்படுத்தும் போது பல அதிசயங்கள் நடந்தது. அவர் இறந்த பிறகு அந்த வீட்டில் இருந்த பல உடைமைகளை நாங்கள் மதிப்பு போட்டு அதை விற்பனை செய்து, அந்த வீட்டையும் விற்பனை செய்து, அவருக்கு இருந்த பங்குகளை விற்பனை செய்து, அந்த பணத்தை கொண்டு அவர் எழுதி வைத்தபடி அந்த நிதியை நன்கொடையாக பல நிறுவனங்களுக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அதில் மிகப்பெரிய நன்கொடை ராமகிருஷ்ண மடத்துக்கு கிடைத்தது. அவர் ஏழை மக்களின் கல்விக்காகவும் மருத்துவ செலவுக்காகவும் தன் நிதி சென்று சேர வேண்டும் என்று மிகவும் ஆசைப்பட்டார். அதன்படி ராமகிருஷ்ண மாணவர் இல்லம், ராமகிருஷ்ண தர்ம மருத்துவமனை இரண்டும் சுமார் 7 கோடிக்கு மேல் அவர்களுக்கு அந்த நிதியிலிருந்து கிடைக்கும்படியான ஒரு நிலைமை வந்தது. அப்போதுதான் நாங்கள் ராமகிருஷ்ண மடத்தை தொடர்பு கொண்டோம். அவர்களிடம் விஷயத்தை விளக்கி சொன்னோம். அவர்களுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. அவர் எங்கள் டிவோட்டியா, மடத்துக்கு வந்திருக்கிறாரா என்றெல்லாம் கேட்டார்கள். என்ன அதிசயம், எனக்கு அப்போது பதில் சொல்ல தெரியவில்லை. என்னால் என்னிடம் அவர் அதையெல்லாம் பகிர்ந்து கொண்டதும் இல்லை. ஆனால் ஒரு விஷயத்தை நான் தெளிவாக சொன்னேன். சூடாமணி எங்கும் வெளியில் போகாதவர், ஒரு துறவி போல் வீட்டுக்குள் வாழ்ந்தவர். அதிகபட்சமாக மாலை வேளைகளில் காரில் மெரினா பீச் வரை போவார். அது கூட காரிலிருந்து வெளியில் இறங்க மாட்டார். தன் உடல் நல குறைவு காரணமாக காரில் இருந்தபடியே கடற்கரையை ரசித்து விட்டு திரும்புவார். அவ்வளவுதான் எனக்கு தெரியும். அவர் ராமகிருஷ்ண மடத்துக்கு வந்தது போல் எனக்கு தெரியவில்லை என்று நான் சொன்னேன். அதன் பிறகு அவர் வீட்டில் இருந்த நூல்களை எல்லாம் நான் பார்த்தபோது அதில் ராகணபதி அவர்கள் எழுதிய ராமகிருஷ்ணர் வரலாறு, சாரதாதேவியின் வரலாறு, விவேகானந்தர் பற்றிய நூல்கள் எல்லாம் இருந்தது. பிறகு அவர்கள் உறவினர்களை நான் தொடர்பு கொண்டு சில தகவல்களை கேட்டறிந்தேன். அவர்கள் சொன்னார்கள், சூடாமணி ராமானுஜாச்சாரியாருக்கு உறவு என்று. யார் இந்த ராமானுஜாச்சாரியார் என்றால், அவர் அந்த மாணவர் இல்லம், ராமகிருஷ்ண மாணவர் இல்லம் தொடங்கிய காலத்தில் அதற்கான நிதி ஆதாரங்களை திரட்டி கொடுத்து மாணவர் இல்லத்துக்கு பெரிய தூண் போல பங்களிப்பை செய்திருக்கிறார். அவருடைய உருவப்படத்தை இன்னும் கூட மாணவர் இல்லத்தில் நாம் பார்க்கலாம். இந்த ராமானுஜாச்சாரியாரை பற்றி ஒருவரை கல்கி அவர்கள் எழுதியிருந்தார்.
அவர் ராஜாஜி கவர்னர் ஜெனரலானா எனக்கு என்ன போயிற்று, மாணவர் இல்லத்துக்கு 2000 ரூபாய் நன்கொடை கொடுப்பாரா, அப்போது நான் அவரை சந்திக்க தயாராக இருக்கிறேன் என்பதாக அவர் சொன்னதாகவும், அந்த அளவுக்கு அவர் தான் கொண்ட அந்த குறிக்கோள், நான் ராமகிருஷ்ண மாணவர் இல்லம் நன்றாக நடைபெற வேண்டும், அதற்கு நிதி திரட்ட வேண்டும் என்பதற்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டதாகவும் கல்கி அவர்கள் எழுதியிருக்கிறார். இந்த ராமானுஜாச்சாரியார் சூடாமணிக்கு தூரத்து உறவினர் என்பதும் அவருடைய அப்பாவுடன் ராமகிருஷ்ண மாணவர் இல்ல பணிகளை பற்றியெல்லாம் பேசிக்கொண்டிருப்பார் என்றும் நான் கேள்விப்பட்டேன். ஆக அன்று சிறுமியாக இருந்த சூடாமணிக்கு இது விதை போல உள்ளே போயிருக்கிறது எங்கேயோ. இந்த விதை விருட்சமாகி தன் செல்வம் ராமகிருஷ்ண மடத்துக்கு சென்று சேர வேண்டும் என்ற அவருடைய உறுதியான கொள்கையில் செயலாக்கம் பெற்றிருக்கிறது என்பதாக நான் புரிந்து கொண்டேன். இந்த வில்லை செயல்படுத்தும் போது பல அபூர்வங்கள் நிகழ்ந்தன. உதாரணமாக அவருடைய காரை விற்கும்போது, அவருடைய பங்குகளை விற்கும்போது நாங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு விலைக்கு அதெல்லாம் போயிற்று. அந்த அளவுக்கு பல மடங்கு பெருகியது அவர் சேர்த்து வைத்தது. அதெல்லாம் எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. எப்படி நேர்ந்தது என்றே எங்களுக்கு தெரியாது, ஆனால் நேர்ந்தது. சுமார் 12 கோடிக்கு மேல் எங்களிடம் 12 கோடி அளவுக்கு அந்த சொத்துக்கள் எங்கள் வசம் அப்போது அதனை வில்லை செயல்படுத்துவதற்காகவும் நன்கொடை அளிப்பதற்காகவும் சேர்ந்தது என்றால் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அது எப்படி பல்கி பெருகி விட்டது. அவர் ஆசைப்பட்ட ஒரு எண்ணம், அவர் அவருடைய சேர்த்து வைத்த செல்வம் நன்கொடை என்று வரும்போது அது எப்படியெல்லாம் வளர்ந்து நின்றது என்பதை, அந்த ஆச்சரியத்தை நாங்கள் பார்த்தோம். அதன் பிறகு அதிலிருந்து எங்களுக்கு மடத்தோடு நெருங்கிய தொடர்பு. மடத்தில் ஒரு சின்ன விழா எடுத்து அந்த நன்கொடையை பெற்றுக்கொண்டார்கள். அந்த நாளில் அப்போது சூடாமணி இறந்து விட்டார். 2010 அவர் இறந்து விட்டார். அவருடைய படம் புகைப்படத்துக்கு உருவப்படத்துக்கு ராமகிருஷ்ண மடத்தில் சாரதா தேவியின் அருகில் அந்த படத்தை வைத்து அதுக்கு பூ அலங்காரம் எல்லாம் செய்திருந்தார்கள். எத்தனைய பெரிய பாக்கியம் அவருக்கு கிடைத்திருக்கிறது என்று நாங்கள் நெகிழ்ந்து போனோம். எல்லோருக்கும் கிடைக்காது. அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்கான வெறும் அவர் நன்கொடை கொடுத்ததற்காக மட்டுமே இல்லை, அவர் வாழ்ந்த வாழ்க்கை, அந்த துறவி போல அவர் வாழ்ந்த வாழ்க்கை, அவருடைய எழுத்துக்களில் கூட ஒரு மேன்மையை தான் அவர் எழுதியிருக்கிறார், மேன்மையான விஷயங்களை தான் அவர் எழுதியிருக்கிறார். அதற்கு கிடைத்த ஒரு வெகுமதியாக இலக்கிய உலகில் அவருக்கு பெரிய அங்கீகாரம் எல்லாம் கிடைத்ததில்லை. ஆனால் ராமகிருஷ்ண மடம் அவருக்கு கொடுத்த அந்த அங்கீகாரம் மிக உயர்ந்த அங்கீகாரமாக என் மனதில் இன்றும் பசுமையாக இருக்கிறது. அதன் பிறகு ராமகிருஷ்ண மட தர்ம மருத்துவமனை பணிகளிலெல்லாம் நாங்கள் வெள்ளம் வந்தபோது அவர்கள் செய்த செயல்களிலெல்லாம் நாங்களும் ஏதோ உற்சாகமாக கலந்து கொண்டோம். அதெல்லாம் பெரிய பாக்கியம் என்று நான் நினைக்கிறேன். நாங்கள் மெய்யூருக்கெல்லாம் போயிருக்கிறோம், உளுந்தூர்பேட்டை சாரதா மடத்துக்கு போயிருக்கிறோம். அவர்கள் செய்யும் சேவை அளப்பரிய சமூக சேவை. அதை ஒவ்வொரு முறை பார்க்கும்போதும் சூடாமணி வீட்டை விட்டு வெளியே போகாமலேயே எப்படி இதை உணர்ந்தார், எப்படி தன் செல்வம் சரியான இடத்துக்கு சரியான மக்களுக்கு போய் சேருவதற்காக ஸ்ரீராமகிருஷ்ண மடத்தை அவர்களின் தன்னலமற்ற சேவையை அவர் தேர்வு செய்திருக்கிறார் என்று நினைக்கும் போது நெஞ்சம் நெகிழ்கிறது. தொடர்ந்து அவர்கள் சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் பங்கு பெறும் ஒரு சிறிய பாக்கியம் எங்கள் வாழ்நாளில் மிகப்பெரிய பாக்கியம் என்றே நாங்கள் நினைக்கிறோம். நன்றி. The next program is a cultural performance by the students of Sri Ramakrishna Mutt Swami Vivekananda Centenary Girls Higher Secondary School, Mint. அனைவருக்கும் வணக்கம். வீர துறவி, தேசபக்த துறவி, புதிய வேதாந்தம் படைத்தவர், யோக ஆச்சாரியர், இந்தியாவின் விடிவெள்ளி, உலகில் இந்தியாவின் பெருமையையும் இந்து மதத்தின் மகிமையையும் நிலைநாட்டியவர் சுவாமி விவேகானந்தர். இவரது பெயர் இன்றைய மனித வரலாற்றுடன் பின்னி பிணைந்துள்ளது. அவர் துறவி என்ற எல்லைக்குள் நின்றுவிடாமல் அதை கடந்தும் அவரது பரந்த அறிவு சஞ்சரித்தது. இன்று அவர் உலகின் சிந்தனை போக்கில் ஒரு திருப்பத்தை கொண்டு வந்தவராக, உலகின் முக்கிய சிற்பிகளுள் ஒருவராக போற்றப்படுகிறார். சுவாமிஜியின் தோற்றமும் அவரது ஆழ்ந்த அறிவும் நாட்டுப்பற்று உணர்வும் புதிய கோணங்களில் அவர் கருத்துக்களை விளக்குகின்ற பாங்கும் சென்னை இளைஞர்களை வெகுவாக கவர்ந்தன. சுவாமிஜியும் சென்னை இளைஞர்களால் மிகவும் கவரப்பட்டார். இந்து மதத்தை பற்றிய அவரது புதிய விளக்கங்கள் சென்னையில்தான் உண்மையில் வரவேற்கப்பட்டன, ஏற்றுக்கொள்ளவும் பட்டன. அமெரிக்காவில் சிகாகோ மாகாணத்தில் 1893
நடைபெற்ற சர்வ மத மகா சபையில் சுவாமிஜி கலந்து கொள்ள சென்னை அன்பர்கள் அதிக அளவில் நன்கொடை திரட்டி தந்தனர். அதன் பிறகு சுவாமிஜி சிகாகோ சர்வமத மகா சபையில் பங்கேற்று இந்திய ஆன்மீகம் பண்பாட்டின் பெருமையை உலக அரங்கில் பரப்பினார். பின்பு தாயகம் திரும்பிய சுவாமிஜி சென்னையில் ஐஸ் ஹவுஸில் 9 நாட்கள் தங்கியிருந்து ஆற்றிய சொற்பொழிவுகள் மக்களுக்கு நாட்டுப்பற்றையும் விடுதலை வேட்கையையும் ஊட்டின. சுவாமிஜியின் வாழ்க்கை வரலாற்றை படித்த பிறகுதான் எனக்கு நாட்டுப்பற்று மேலும் அதிகமாகியது என்று காந்தியடிகளும் கூறியுள்ளார். இதுபோல் சுவாமிஜியின் பேச்சால் ஈர்க்கப்பட்ட எண்ணற்ற விடுதலை போராட்ட தலைவர்கள் நாட்டுப்பற்றுடன் விடுதலை போரில் பங்கு கொண்டனர். தமிழ்நாட்டிலும் எண்ணற்ற இளைஞர்கள் வீறு கொண்டு சுதந்திர போரில் ஈடுபட்டனர். இது தொடர்பான சென்னையில் சுவாமி விவேகானந்தர் என்னும் நாடகத்தினை இப்பொழுது கண்டுகளிப்போம். அனைவருக்கும் வணக்கம். இறைவனின் திட்டங்கள் அதிசயமானவை, செய்முறைகள் அதைவிட அதிசயமானவை. உலகில் பல்வேறு மூலைகளில் யாரோ பிறப்பார்கள். ஆங்காங்கே துண்டு துண்டாக சம்பவங்கள் நடைபெறும். ஒரு குறிப்பிட்ட வேளையில் அனைவரும் ஒன்று கூடுவார்கள். ஒரு வரலாறு உருவாகும். அத்தகைய அதிசய வரலாறுகளில் ஒன்றுதான் சுவாமிஜி சென்னைக்கு வந்ததும். சுவாமிஜியின் வருகைக்காக சென்னையே காத்திருந்தது. காட்சி 1. பொதுமக்கள். உங்களுக்கு தெரியுமா, எழும்பூர் நிலையம் முதல் மெரினா வரை கொடிகளும் அலங்கார தோரணங்களுமாய் விழாக்கோலம் பூண்டிருக்கிறதே, என்ன விஷயம்? மீனவர் குடிசைகளில் எல்லாம் விளக்குகள் ஏற்றப்பட்டுள்ளனவாம். ஏன் உங்களுக்கு தெரியாதா? சென்னைக்கு சுவாமிஜி வருகிறார். அப்படியா? சுவாமி விவேகானந்தர் வருகிறாரா? நாம் அவரை பார்க்க முடியுமா? அவருடன் இன்னும் யாரெல்லாம் வருகிறார்கள்? அவருடன் குட்வின், சுவாமி சிவானந்தர், சுவாமி நிரஞ்சனானந்தர் ஆகியோர் வருகிறார்கள். குட்வின் இந்திய உடையில் பஞ்சகச்சம் கட்டியுள்ளாராம். ரிஷி விவேகானந்தர் விஜயமாகிறார். பாரதத்தை மீண்டும் பார்க்க பவனி வருகிறார். வேத ரிஷி விவேகானந்தர் விஜயமாகிறார். பாரதத்தை மீண்டும் பார்க்க பவனி வருகிறார். தேசத்தாயின் தவ குழந்தை சுவாமி வருகிறார். தேசத்தாயின் தவ குழந்தை சுவாமி வருகிறார். தேச நிலையை நேரில் காண தேரில் வருகிறார். நம் தேச நிலையை நேரில் காண தேரில் வருகிறார். எழுக எழுக எழுகவென்று முழங்கி வருகிறார். எழுக எழுக எழுகவென்று முழங்கி வருகிறார். எழுந்த பாரதத்தை காண நாடி வருகிறார். எழுந்த பாரதத்தை காண நாடி வருகிறார். ரிஷி விவேகானந்தர் விஜயமாகிறார். பாரதத்தை மீண்டும் பார்க்க பவனி வருகிறார். சுவாமி விவேகானந்தர் நீரூறி வாழ்க. சுவாமி விவேகானந்தருக்கு நல்வரவு. அமைதியின் தூதருக்கு நல்வரவு. காட்சி 2. நீதிபதி சுப்பிரமணிய ஐயரும் பேராசிரியர் சுந்தரம் ஐயரும் சுவாமிஜியை சந்திக்க வருகின்றனர். வணங்குகிறோம் சுவாமிஜி. சுவாமிஜி, சமய சமரச கோயில் பற்றி உங்கள் கருத்து என்ன? விளக்குங்கள்.
இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவர், பௌத்தர் அனைவரையும் அந்த கோயிலின் கீழ் சகோதர உணர்வுடன் திரளச் செய்ய இயலும். அந்த கோயிலின் அமைப்பே புதுமையாக இருக்கும். எல்லா மதத்தின் தீர்க்கதரிசிகளின் சிலைகளும் அங்கு இருக்கும். அந்த கோயிலின் பின்னால் திறந்த வெளியில் ஒரு தூணில் ஓம் என்ற எழுத்து பொறிக்கப்பட்டு இருக்கும். நல்ல விளக்கம் அளித்துள்ளீர்கள். நன்றி சுவாமிஜி. காட்சி 3. ஆன்மீகவாதிகள் சிலர் சுவாமிஜியை சந்திக்க வருகின்றனர். வணங்குகிறோம் சுவாமிஜி. அமருங்கள். சுவாமிஜி, உலகையே அசைத்த சில அவதார புருஷர்கள் பற்றி தங்கள் கருத்து என்ன? பாகவத புராணத்தின்படி அவதார புருஷர்களின் எண்ணிக்கை கணக்கற்றது. அவர்களுள் இந்தியாவில் அதிகமாக வணங்கப்படுபவர்கள் ராமரும் கிருஷ்ணரும். ராமர் வீர காலத்தின் லட்சிய புருஷர், ஒழுக்கம் மற்றும் சத்தியத்தின் திரண்ட வடிவம், லட்சிய மகன், லட்சிய மன்னன். சீதையை பற்றி என்ன சொல்வது? உலகம் முழுவதும் உள்ள கடந்த கால இலக்கியத்தை அலசி பார்த்தாலும் இன்னொரு சீதையை காண முடியாது. இந்திய பெண்மை வரலாற்றில் வார்க்கப்பட வேண்டிய அச்சு அவர். ஸ்ரீ கிருஷ்ணர் ஒரு பூரண அவதாரம். அவர் மிகவும் ஆச்சரியமான சந்நியாசி, அதே வேளையில் ஆச்சரியமான இல்லறவாசி, கீதையின் விளக்கமாகவே திகழ்ந்தவர். ஆனால் தர்மம் சில காலங்களில் குலைய ஆரம்பித்தது. இந்த காலகட்டத்தில்தான் கூர்ந்த அறிவு, பரந்த இதயம், எல்லா மதங்களிலும் ஒரே கடவுளை காண்கின்ற ஏழைகள், பலவீனர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், கீழ் ஜாதியினர் என அனைவருக்காகவும் உருகும் உள்ளம் கொண்ட ஒரு மனிதர் பிறந்தார். அவரது திருவடிகளின் கீழ் பல ஆண்டுகள் அமரும் பெரும் பேறு எனக்கு கிடைத்தது. அவதார வரிஷ்டரான ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் மிகவும் விசித்திரமான மனிதர். அவருக்கு எழுத படிக்க தெரியாது. ஆனால் கல்வியில் சிறந்த பல்கலைக்கழக பட்டதாரிகள் அவரிடம் அறிவு களஞ்சியத்தை கண்டனர். அவருடைய உபதேசங்கள் இன்றைய காலகட்டத்திற்கு மிகவும் பயன் தருபவை. யாருக்கும் தெரியாத ஒரு குக்கிராமத்தில் பிறந்த ஏழை அர்ச்சகரான இவர் இன்று ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் ஆயிரக்கணக்கான மக்களால் வழிபடப்படுகிறார். நாளை பல்லாயிரக்கணக்கான மக்களால் வழிபடப்படுவார். அவரை பற்றி பேச நேரம் போதாது. நான் உண்மையான வார்த்தை பேசியிருந்தால் அது அவருடையது மட்டுமே. நான் மனித இனத்திற்கு நன்மை தராதது பேசியிருந்தால் அதற்கு பொறுப்பாளி நானே. காட்சி 4. மெரினா கடற்கரையில் உலாவும் போது சுவாமிஜி மீனவ குழந்தைகள் சிலரை காண்கிறார். அவர்களின் ஏழ்மை நிலையை கண்டபோது அவரது மென்மையான உள்ளம் பதைத்தது. ஆண்டவா, இவர்களை காணும்போது என் இதயம் துடிக்கிறது. இவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டுமானால் அதற்கு பணம் வேண்டும். அதற்காக நமது நாட்டின் ஆன்மீக செல்வத்தை மேலை நாடுகளுக்கு சென்று வாரி வழங்க வேண்டும். அவர்களிடம் பொருளுதவி பெற்று இவர்களை முன்னேற்ற வேண்டும். பாரத திருநாடு இழந்த மகிமையை மீட்க வேண்டும். அருள் புரிவாயாக. காட்சி 5. இளைஞர்கள் பலர் சுவாமிஜியை பார்க்க ஆவலோடு வருகின்றனர்.
சென்னை இளைஞர்களே, உங்கள் மீதே என் நம்பிக்கை உள்ளது. நம்முன் உள்ள பணிகள் பற்றி சில அறிவுரைகளை கூறுகிறேன். இந்தியாவின் ஆன்மீக கருத்துகள் மேலை நாடுகளில் சென்று ஊடுருவும்படி நாம் வேலை செய்ய வேண்டிய தருணம் இது. இதை நினைவில் கொள்ளுமாறு உங்களிடம் தனிப்பட்ட முறையில் நான் கேட்டுக்கொள்கிறேன். மதம், தத்துவம், அறிவு, ஆன்மீகம் இவையே உலகிற்கு இந்தியாவின் கொடை. துணிச்சலான வீரம் மிக்கவர்களே நமக்கு தேவை. நமக்கு வேண்டியதெல்லாம் இரத்தத்தில் வேகம், நரம்புகளில் வலிமை, இரும்பை ஒத்த தசைகள், எஃகை ஒத்த நரம்புகள். யாருடைய வழிகாட்டுதலும் இல்லாமல் உங்களால் எதையும் செய்ய முடியும். உங்களுள் எல்லா ஆற்றலும் இருக்கிறது. எழுந்திருங்கள். உங்களுள் இருக்கும் தெய்வீகத்தை வெளிப்படுத்துங்கள். உபநிடத உண்மைகளை பின்பற்றி உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். மனித சமுதாயத்தின் நன்மைக்காக நீங்கள் உங்களை தியாகம் செய்து கொள்வது உயர்ந்தது. என் குழந்தைகளே, எல்லா ஆசிகளும் உங்கள் மீது பொழிவதாக. சென்னையில் சுவாமிஜி இல்லத்தில் தங்கியிருந்த 9 நாட்கள் நவராத்திரி விழாவாக கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் பாரதத்தின் தலை சிறந்த எங்கள் அண்ணல் விவேகானந்தரை பற்றி எடுத்துரைக்க வாய்ப்பு கொடுத்ததற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். பரம்பொருளின் உருவானவன் மனிதானி மகத்தானவன், மண்ணின் பரம்பொருளின் உருவானவன். பாரத தாய் பெற்ற மகன், பண்பாட்டில் சிறந்த மகன், வரலாற்றை உருவாக்கும் தலைமகன் நீ. மனிதானி மனிதானி மகத்தானவன், பரம்பொருளின் உருவானவன். மனம் வைத்தால் மலைகளும் உன் கைகளுக்குள் அடங்கிவிடும். இமை பொழுதில் நதிகளுமே திசை மாறி பாய்ந்துவிடும். விண்மீனும் உன் கழுத்தில் அணியாக மாறிவிடும். மண்ணுலகில் உன் சுவடு வரலாறாயாகிவிடும். அழிவற்றவன் நீ, அழிவற்றவன் நீ, உந்தன் உயிரினிலே நின்றுலகும் பரம்பொருளின் மகத்துவத்தை உணர்த்திடுவாயே. மனிதானி மனிதானி மகத்தானவன், மண்ணில் பரம்பொருளின் உருவானவன். நம்பிக்கை நம்பிக்கை உன்னிடத்தில் நம்பிக்கை கொண்டாலே ஆற்றல்களும் மூற்றனவே பொங்கியேடும். மரணமற்ற பிறப்பற்ற எல்லையில்லா ஆன்மானி, மனது வைத்தால் உலகமே உன் காலடியில் வந்துவிடும். உண்மையிலே நீ, உண்மையிலே நீ பெரும் சக்திகளின் முழுமுருடி குரல் கொடுத்து புது யுகத்தை அழைத்திடுவாயே. மனிதானி மனிதானி மகத்தானவன், மண்ணில் பரம்பொருளின் உருவானவன். சிங்கத்தின் இருதயத்தை வலிமை பெற தியானம் செய்வான். ஜீவனிலே சிவனை கண்டு கொண்டதனை செய்திடுவான். துணிவு கொண்ட உள்ளத்துடன் சிங்கமென எழுவாய். மாயதனை போக்கி உந்தன் மகத்துவத்தை உணர்வாய். முயன்றாலே நீ, முயன்றாலே நீ, முந்தன் முயற்சியிலும் பெரும்பலத்தால் மண்ணுலகை விண்ணுலகாய் மாற்றிடுவாயே. மனிதானி மனிதானி மகத்தானவன், மண்ணில் பரம்பொருளின் உருவானவன். பரம்பொருளின் உருவானவன், மனிதானி மகத்தானவன். சென்னைக்கு வருகை புரிந்தார். இறையன்பு பெற்ற இவர் தென்னிந்தியாவின்
முதல் ராமகிருஷ்ண மடத்தை ஐஸ் ஹவுஸில் நிறுவினார். ஸ்ரீ ராமகிருஷ்ணர், ஸ்ரீ சாரதா தேவி, சுவாமி விவேகானந்தர் பெயர்களில் செயல்படுகின்ற அத்துணை அமைப்புகளுக்கும் முன்னோடியாக திகழ்ந்தவர் இவரே. இவர் ஆரம்பித்த ஸ்ரீ ராமகிருஷ்ண மடமே தற்பொழுது மயிலாப்பூரில் இயங்கி வருகின்றது. அதன் கீழ் செயல்படுவதே எங்கள் பள்ளிகளான ஸ்ரீ ராமகிருஷ்ண மடம் தேசிய பள்ளி மற்றும் சுவாமி விவேகானந்தர் நூற்றாண்டு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி. மாணவிகளாகிய நாங்கள் சுவாமி விவேகானந்தரின் வாழ்க்கையில் நடந்த எழுச்சிமிக்க சொற்பொழிவை நடித்து காட்ட வாய்ப்பளித்த விவேக நவராத்திரி குழுவிற்கு எங்கள் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. We now invite Dr. Prasanna Kumari for her special talk in Tamil. Dr. Prasanna Kumari is a professor in the Information and Technology Department of Rajalakshmi College of Engineering, Chennai. ஸ்ரீ குருபியோ நமः. குருவின் குருவான ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரின் பொற்பாதங்களை தொழுது அவர் தம் அருளை பெறுவோமாக. கங்கை தாயின் மடியில் ஒரு ஏழை பிராமண குடும்பத்தில் பிறந்து காளி கோவிலில் பூஜை செய்வதையே தொழிலாகவும் தொண்டாகவும் ஏற்று அன்னையின் மீதிருந்த அதீத பக்தியால் தியானத்தில் லயித்து அவர் தம் பரிபூரண அருளால் மகானானவர் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர். அவரின் மெய் ஞான நிலையை அறிந்து அவரிடம் பிரதம சீடராக சேர்ந்தவர் சுவாமி விவேகானந்தர். இவ்விரு மகான்களின் வழிகாட்டுதலின்படி இவர்களின் லட்சியமே தனது சேவையாக நமது ஸ்ரீ ராமகிருஷ்ண மடம் சேவையாற்றி வருவது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. வித்யா ததாதி வினயம், வினயம் ததாதி பாத்திரதாம். இது வேதத்தின் வாக்கு. அதாவது கல்வியே ஒருவனை மனிதத்தன்மை உள்ளவனாக்குகிறது, மனிதத்தன்மையே அவனை திறனுடையவனாக்குகிறது. ஆதலால் மனித குல மேம்பாட்டிற்கு கல்வி மிக மிக அவசியம் என்பது வேதத்தின் வாக்கு. சாதாரண மக்களிடம் கல்வியும் அறிவும் பரவியதை கண்டு அதற்கேற்ப நாடும் முன்னேறுவதை என் கண் முன்னே காண்கிறேன் என்றார் சுவாமி விவேகானந்தர். இவரின் வார்த்தைகள் அவருக்கு நாட்டின் முன்னேற்றத்திற்கு கல்வியும் அறிவுமே தேவை என்பதை நமக்கு உணர்த்துகின்றன. நாரி தூ நாராயணி, பெண்ணே நீயே தெய்வம் என்று கொண்டாடிய அந்த ஞான யோகியின் அடியொற்றி நமது ராமகிருஷ்ண மடம் பெண் கல்வி முன்னேற்றத்திற்காக பல்வேறு சேவைகளை செய்து வருகிறது. நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். நீ உன்னை வலிமையுடையவன் என்று நினைத்தால் வலிமையுடையவன் ஆகிறாய் என்பது பெண்களுக்கு மிக பொருந்தும். பெண்கள் தம் அறிவு திறத்தால், தெளிவான சிந்தனையால் உயரிய கோட்பாடுகளை வளர்த்து கொண்டால் அவர்கள் சார்ந்த குடும்பமும் தேசமும் உயரத்திற்கு செல்லும் என்பதில் சிறிதளவும் ஐயமில்லை. சமூக பொருளாதார காரணங்களால் பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களின் கல்வி தடைபடக்கூடாது என்பதற்காக நமது ராமகிருஷ்ண மடம் நடத்தும் கல்வி நிறுவனங்களில் உணவு உறைவிட வசதிகள், கல்வி ஊக்கத்தொகை, கல்வி உதவித்தொகை, இலவச சீருடைகள், இலவச உபகரணங்கள் என அனைத்தும் இலவசமாக வழங்கப்படுகின்றன. கல்வி மேம்பாட்டிற்காகவே இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் நமது ராமகிருஷ்ண மடம் பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள், பள்ளிகள், தொழில்நுட்ப பயிற்சி கூடங்கள், ஆசிரியர் மற்றும் செவிலியர் பயிற்சி நிலையங்கள் ஆகியவற்றை அமைத்து கல்வி மேம்பாட்டிற்கு சேவையாற்றி வருகிறது. சிறார் கல்வி முதல் வயது வந்தோர் கல்வி வரை இவர்களது சேவை நீள்கிறது. ஏட்டுக்கல்வியாக மட்டுமின்றி இன்றைய தொழில்நுட்ப திறன் மேம்பாட்டு கல்வியையும் பட்டயமாக அளித்து வேலைவாய்ப்பை இவர்கள் உறுதி செய்கிறார்கள். பண்பை உருவாக்கும், மன வலிமையை பெருக்கும், அறிவுத்திறனை விரிவாக்கும், சொந்த காலில் நிற்க வைக்கும் கல்வியே நமக்கு தேவை என்றார் சுவாமி விவேகானந்தர். எனவே ஏட்டுக்கல்வியாக மட்டுமின்றி யோகா, தற்காப்பு பயிற்சிகள், கலை மற்றும் கைவினை பயிற்சிகள், இசை, நடனம், விளையாட்டு பயிற்சி ஆகிய அனைத்தும் இப்பள்ளிகளில் அளிக்கப்படுகின்றன. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல் நமது
சென்னை மின்ட்டில் இயங்கி வரும் ஸ்ரீ ராமகிருஷ்ண விவேகானந்த நூற்றாண்டு மகளிர் மேல்நிலை பள்ளியை எடுத்துக்கொண்டால் இப்பள்ளி 1962 ஆண்டு முதல் தன்னிகரற்ற சேவையை பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவிகளின் நலனுக்காகவே வழங்கி வருகிறது. சுமார் 5000க்கும் மேற்பட்ட மாணவிகள் இப்பள்ளியின் மூலம் பயின்று தம் வாழ்வில் உயர்ந்துள்ளனர். 35 ஆசிரியைகள் அர்ப்பணிப்புணர்வுடன் தம் மாணவியரின் மேம்பாடு தம் மேம்பாடு என்று சேவையாற்றி வருகின்றனர். 115 ஆண்டுகளாக இப்பள்ளி சிறந்த சேவையை அளித்து வருகிறது. தேர்வு சார்ந்த கல்வி மட்டுமின்றி நவீன தொழில்நுட்ப வளர்ச்சியை அவர்களுக்கு சேர்க்கும் ட்ரோன் டெமோ என்ற செயல்விளக்க பயிற்சிகளும் மோட்டிவேஷனல் கிளாஸஸ் எனப்படும் மென் திறன் ஊக்க பயிற்சிகளும் இங்கு அளிக்கப்படுகின்றன. இங்கு பயிலும் மாணவிகள் 10, 11, 12ஆம் வகுப்புகளில் 100% தேர்ச்சி பெற்று இப்பள்ளியின் கல்வித்தரத்தை நமக்கு உணர்த்துகிறார்கள். 115 ஆண்டுகளாக சேவையாற்றி வரும் இந்த பள்ளியை அங்கீகரித்து நமது மாநில அரசு சிறந்த பள்ளி என்ற விருதை கொடுத்து இவர்களை கௌரவித்துள்ளது. இப்பள்ளியின் முதல்வர் ஸ்ரீமதி SV சரஸ்வதி அவர்களும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது அளிக்கப்பட்டு நல்லாசிரியராக கௌரவிக்கப்பட்டுள்ளார். மேற்கு வங்க அரசும் அங்கு சேவையாற்றி வரும் ஸ்ரீ ராமகிருஷ்ண வித்யாபீட் என்ற பள்ளிக்கு அந்த மாநில அரசின் சிறந்த பள்ளி என்ற விருதை அளித்து கௌரவப்படுத்தியுள்ளது. இப்பள்ளி தென் ஆப்பிரிக்காவின் பிரவச்சி பாரதிய சம்மான் என்ற விருதையும் பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. இத்தகைய பள்ளிகளில் கல்வியும் ஒழுக்கமும் கற்று வளரும் பெண்கள் தங்கள் கல்வி மற்றும் திறம் கொண்டு குடும்பத்தையும் தேசத்தையும் உன்னத உயரத்திற்கு அழைத்துச் செல்வர் என்பதில் ஐயமில்லை. இத்தகைய ஒப்பற்ற சேவையாற்றும் ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தின் சேவைகளில் தன்னையும் இணைத்து கொண்டு பங்களிப்பதை ராஜலட்சுமி கல்விக் குழுமம் பாக்கியமாக கருதுகிறது. தொடரட்டும் இவர் தம் சேவை, மிளிரட்டும் பெண் கல்வி, ஒளிரட்டும் நம் பாரத நாடு. நமஸ்தே. Now we invite Swami Vivekananda Maharaj to give his talk on the topic Swamiji's vision for the youth of India. Om Sthapakaya cha dharmasya sarvadharmaswarupine avatara varisthaya Ramakrishnaya te namaha. Swami Vivekananda's vision for the youth of India. That is the topic. In 1896, Swami Vivekananda wrote in a letter to Margaret Noble, who later came to be known as Sister Nivedita. In that letter he writes, "My ideal indeed can be put in a few words, and that is to preach unto mankind their divinity and how to manifest it in every movement of life." It is the mission of Swami Vivekananda's life. My ideal indeed can be put into a few words, and that is to preach unto mankind their divinity and how to manifest it in every movement of life. Again, in his Raja Yoga, Swamiji writes, "Each soul is potentially divine. The goal is to manifest this divinity within by controlling nature, external and internal." Now, what do we mean by divinity? Again, we have to go back to Swamiji's own words, where he says, "Man is a compound of animality, humanity and divinity." Most of us will live at the level of the animal and also sometimes at the human level. Animal level is dominated by instincts, subconscious mind. And the goal of human life is to realize, to discover this divinity within us and to function from that level. This is also called self-realization. And when we function from that depth of our true nature, our life will manifest as truthfulness, knowledge, love, peace, understanding, strength and peace. This discovery of the divinity within, Swamiji calls it man-making. Repeatedly, Swamiji gives the call.
man making education, man making religion, man making ideas. Everywhere. This is the key word, man making. According to Swamiji, he is a man who has realized, has fully perceived something of that infinite presence in his own heart. Man here should not be taken in the sense of gender, man or woman, man as mankind. That person, whether he is a man or a woman, who has realized in the heart that infinite presence, he alone can be called a true human being. And Swamiji wanted the youth of India to take up this challenge, the challenge of realizing the divinity within and manifesting it in thoughts and deeds. Why Indian youth? To understand this, we have to go back to Swamiji's own personality. Swamiji was a master in almost all subjects. Whatever he touched, he was a master in that. And he had a deep understanding of the flow of human civilizations. And he declared that the main nerve center, the backbone of Indian civilization, was its religion. Every civilization has some central theme. He says, that is the phrase he uses, the central theme, the nerve current, the backbone. And that for India, Swamiji says, has been and is and will always be, or should always be, religion. A religion that leads to realization, not simply a religion which tells me God lives in heaven. A religion which tells me you are God and you have to realize that divinity now in this life. That religion is the backbone of India. And Swamiji wanted the youth with their boundless energy to take up this challenge of realizing the truth within. In his lecture, My Plan of Campaign, which he delivered at the Victoria Hall in Madras on 9th February 1897, Swamiji gave the call. Men, these are wanted. Everything else will be ready. But strong, vigorous, believing young men, sincere to the backbone, are wanted. 100 such and the world becomes revolutionized. Sincere to the backbone, believing young men, strong, vigorous. And it is the youth who comes to our mind when we want all these qualities. So it is to the youth of India that Swamiji gives the call, discover the divinity within you, manifest it. And how that manifestation will come, we will see now. Swamiji is also known as the patriot saint of India. His love for India had no bounds. And we know at Kanyakumari, at the last bit of rock, when he sat meditating for 3 days, he was not meditating on his own mukti, or he was not meditating on God. He was meditating on India. How do I uplift my country? That was his subject. That was his theme. And he discovered his path. And that the whole story of going to America, coming back and awakening India was discovered there in one sense. How to uplift my country? He says, I want the youth to put their shoulders to this, working for my country. So he called upon the youth to first love India. And what do we mean by love India? Swamiji says, take pride in its past, the greatness of this country. Take pride in that. Read, discover for yourself. Do not be influenced by Western writers who have their own ulterior motives and who write our history and want us to believe that. Swamiji wanted us to write our own history, and India is doing that today. Write your own history. Don't ask the Westerners. Don't look to him. Take pride in your history. Yes, there are many flaws in it, but that is not the core. The core is pure because it is in this land we discovered divinity. Divinity of this whole universe. Not just man. The whole universe is soaked in consciousness. It is consciousness. This discovery was made in this land. And that is our history. Swamiji says, take pride in that. Take pride in those scriptures where these truths are encapsulated, the Upanishads. Then he says, feel the pain.
the pain of the downtrodden, the sick, the poor, the destitute. This is the land where such great discoveries were made, and this is the land where people are now suffering. Millions of them. And in Swamiji's time, there was famine. Though it was the colonial ruler who was largely responsible for it, still millions of people would die when there was a famine. So Swamiji called upon the youth, can you feel? Swamiji says, if you call yourself a patriot and if you want to be a patriot, first learn to feel. Feel what? Feel for whom? Swamiji says, feel for your fellow countrymen and women who are sick, who are poor, who are destitute, who are downtrodden. Feel for them. So when Swamiji gives the call, love India, it has two aspects to it. Love the great tradition, the spiritual tradition, the discoveries, great discoveries of our rishis. Take pride in that. Second, feel for the downfall of India. This is also very important. And from this feeling will come the burning ambition, the strength in the arms and the heart to uplift our countrymen. In his reply to the Madras address, again which he delivered at the Victoria Hall on 7th February 1897, Swamiji says, first, let us be gods and then help others to be gods. Be and make. Let this be our motto. Be and make. Let this be our motto. Let this be our ideal. This is the motto for the youth of India. Be means realize the divinity within you and manifest its divine qualities. For this, the youth should strive to be pure, to have faith in themselves and faith in God, and be wholehearted in all their endeavors. We can enumerate this. This is not the time and platform for that. But the call has to be heard. You have to manifest your divinity. Control the animal inside you. Manifest the human being. Awaken your mind to higher thoughts. And then discover the divinity within. Make means to serve the people around us. We know when someone loves, truly loves, it manifests as service. So if I say I love my country, how can it but not manifest as service? If I am not serving my fellow countrymen, I cannot claim I am loving my India. I love my country. It is not simply waving a flag or wearing some dress. So Swamiji calls upon the youth to serve the poor, the sick, the downtrodden and the poor. How? He says, fulfill their material needs first. Swamiji is not telling go and give Vedanta. Fulfill their material needs and then share with them the spiritual treasures discovered by our rishis. So Swamiji wants a combination. The youth of India, modern India, this is the combination Swamiji wanted. The spiritual traditions of our great land and the science and technology which we have to learn from the West. India is already progressing and it has already come close to that. It is also a leader now in science and technology. But still we have to learn a lot. And Swamiji presents this in this beautiful statement. He says, what we want are Western science coupled with Vedanta. Western science coupled with Vedanta. Vedanta is the science of discovering the divinity within. Western science is the science of manufacturing, is the science of manipulating, is the science of controlling external nature. Not for our selfish needs, but for helping man to discover his divinity. So that Western science and this Vedanta. Brahmacharya as the guiding motto. Brahmacharya is controlling the animal inside us. Controlling the animal instincts inside us. That is Brahmacharya. And Shraddha and faith in one's own self. Faith in yourself and faith in God. That is the secret of success, Swamiji says. I should have faith in myself that I can do this. I can control the animal inside me and I will acquire this Western science knowledge and I will master this science of Vedanta which is my own, it is in my blood. This is Swamiji's call to the youth of India. If you are working, you are studying everything, it should have two aspects to it. One, to master the world outside, Aparavidya. Second, to master yourself, which is the Upanishad calls Paravidya.
Aparavidya and Paravidya. Both have to be mastered. This is the challenge Swami Vivekananda has kept before the youth, and the onus is on all of us, the elder citizens of India and the youth especially, to take up this challenge and answer Swami Vivekananda's call. Sri Ramakrishna Arpanamastu. We thank all the participants of this program who have given their contents for today's program. Swamis and Brahmacharis of the Mutt started the program today with Vedic Parayana, and students have rendered Tamil Thai Valthu. அதைத் தொடர்ந்து இந்தியாவின் எதிர்காலம் என்னும் தலைப்பில் பேசிய மாணவருக்கும் எங்களது நன்றி. Swami Yadavendraనంద Maharaj had given a talk on Ramakrishna order and its 125 years of services. After that, Swami Satyaprabhananda Maharaj had given his talk in Tamil, Tamizhaga இளைஞர்களுக்கு. Following that, Srimati Bharati Chandru had given her talk in Tamil, Ramakrishna இயக்கத்தின் 125 ஆண்டு மனித சேவையும் நமது பங்களிப்பும். We thank all of them. அதைத் தொடர்ந்து சுவாமி விவேகானந்தா சென்டனரி கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மின்ட் மாணவமணிகள் சென்னையில் சுவாமிஜி என்னும் தலைப்பில் ஒரு நாடகத்தை நிகழ்த்தினர். அற்புதமான நாடகம் அது. அதை நிகழ்த்திய அந்த குழந்தைகளுக்கும் அவர்களை பயிற்றுவித்த ஆசிரியர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி. அதைத் தொடர்ந்து பெண் கல்வியில் ராமகிருஷ்ண இயக்கத்தின் பங்கு என்னும் தலைப்பில் டாக்டர் பிரசன்னகுமாரி அவர்கள் உரையாற்றினார். அவருக்கும் எங்களது நன்றி. அதைத் தொடர்ந்து Swamiji's vision for the youth of India என்னும் தலைப்பில் சுவாமி மகாமேதானந்தர் பேசினார். அவர்களுக்கும் எங்களது நன்றி உரித்தாகுக. நாளைய நிகழ்ச்சிகள். Tomorrow, 13th February, the following programs will be live streamed. Our program will start with Vedic Parayanam and Tamil Thai Valthu at 4 o'clock. Following that, our Ramakrishna Mission Students' Home boy, Shri Shiva, will read some portions in Tamil from the lecture Work Before Us, delivered by Swami Vivekananda in Chennai. அதைத் தொடர்ந்து ராமகிருஷ்ண இயக்கமும் அதன் 125 ஆண்டுகள் சேவையும் என்னும் தலைப்பில் சுவாமி அபவர்கானந்தர் அவர்கள் பேசுவார்கள். அதைத் தொடர்ந்து 125 ஆண்டுகளாக பத்திரிகை துறையில் ராமகிருஷ்ண இயக்கத்தின் பங்கு என்னும் தலைப்பில் கலைமாமணி கீழாம்பூர் சங்கர சுப்பிரமணியன் அவர்கள் பேசுவார்கள். அவர் கலைமகள் இதழின் ஆசிரியர். அதைத் தொடர்ந்து நான் கண்ட ராமகிருஷ்ண இயக்கமும் அதன் சேவை பணிகளும் என்னும் தலைப்பில் கலைமாமணி திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள் பேசுவார்கள். அவர் அமுதசுரபி இதழின் ஆசிரியர். அதைத் தொடர்ந்து ராமகிருஷ்ண மிஷன் ஸ்டூடெண்ட்ஸ் ஹோமின் மாணவர்கள் வழங்கும் கலை நிகழ்ச்சிகள். அதைத் தொடர்வது சுவாமிஜி எதிர்பார்க்கும் எதிர்கால பாரதம் என்னும் தலைப்பில் திருமதி பாரதி பாஸ்கர் அவர்கள் உரையாற்றுவார். இறுதியில் தேசிய கீதத்துடன்
நமது நிகழ்ச்சிகள் அனைத்தும் முடிவு பெறும். நன்றி. Let us now participate in the national anthem, which will be led by the students of Ramakrishna Mission Sarada Vidyalaya Girls Higher Secondary School, T Nagar. जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता, पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा, विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा, तब शुभ नामे जाहे तब शुभ आशीष माहे, गाहे तब जय गाथा, जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता, जय हे जय हे जय हे जय जय जय